Good evening. Welcome to Adira IAS Academy's Current Affairs series. So, இன்னைக்கு வந்து டிசம்பர் 1. ஸோ டிசம்பர் 1 வந்து வேர்ல்ட்ஸ் எய்ட்ஸ் டே. ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் எய்ட்ஸ்னா என்னன்னு தெரியும், ஹெச்ஐவினா என்னன்னு தெரியும். ஆனால் சில பேருக்கு ரெண்டுக்குமே ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இல்லை ரெண்டுமே ஒன்றா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ வந்து அட்ரஸ் பண்ணுறோம். எய்ட்ஸ் அப்படின்னா வந்து என்னென்ன அப்படின்னா அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அண்ட் ஹெச்ஐவி அப்படின்னா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். ஸோ நம்மள வந்து ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், அதாவது ஹெச்ஐவி வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எய்ட்ஸ் வந்து உருவாகுது. அதே மாதிரி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு வந்து எய்ட்ஸ் வரும். அப்போ ஹெச்ஐவி வந்து வைரஸ் பேர், எய்ட்ஸ் வந்து அதோட எஃபெக்ட். இது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஸ் மாதிரி. அதே மாதிரி 1990s அந்த பீரியட்ல எல்லாமே வந்து ஹெச்ஐவியோட ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நிறைய பேருக்கு வந்து எய்ட்ஸ் வந்தது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி வந்து எடுத்தோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிளஸ் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெண்டுமே வந்து வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் பண்ணாங்க நம்மளுக்கு. அதே மாதிரி நம்மளும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் வந்து ஒரு ஸ்கீம் மாதிரி வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ராஜெக்ட். அது வந்து phase 1 ப்ராஜெக்ட். அதோட இயர் வந்து 1992ல இருந்து ஒரு 1997 வரைக்குமே வந்து 5 இயர்ஸ் டவுன் த லைன் அந்த நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க வேர்ல்டு பேங்கோட ஹெல்ப்போட. இப்போ வந்து நம்ம அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எய்ட்ஸ் செல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருந்தது. அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபண்ட் தருவாங்க. மீன்வைல் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி இதர் எய்ட்ஸ் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமோ இல்லைனா வந்து அந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹவர் அந்த ஃபண்ட் வந்து வரதுக்கு டிலே ஆச்சு. அதனால வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்னோவேட்டிவா ஒரு விஷயம் வந்து யோசிச்சாங்க. அதுதான் வந்து ஒரு சொசைட்டியா வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதுக்கு பேர் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் மூலயமா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து டைரக்ட் ஃபண்டிங் வந்து தமிழ்நாடுக்கு வந்து கிடைச்சது. ஸோ இந்த மாடல் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதே மாதிரி அவங்களோட எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்கிறதுக்கு எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் எஃபெக்டிவாக வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமை வந்து கரெக்டாக பண்ணிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி செகண்ட் ஃபேஸ்ல வந்து என்ன நடந்தது அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் வெல் அஸ் வேர்ல்ட் பேங்க் ரெண்டுமே வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் மாடலை வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மாடல் அடாப்ட் பண்ணி செகண்ட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ராஜெக்ட் வந்து 1997ல இருந்து 2000 அந்த பீரியட்ல நம்மளோட இனிமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தனி எய்ட்ஸ் செல் அப்படின்றது வேண்டாம், எல்லா ஸ்டேட்டுமே வந்து அந்த சொசைட்டி மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி டைரக்ட் ஃபண்டிங் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு தமிழ்நாடோட தாட் ப்ரொவோக்கிங் மாடல் வந்து இந்தியா ஃபுல்லுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எய்ட்ஸ். அதே மாதிரி எய்ட்ஸ் மாதிரி இன்னொரு டெட்லி டிசீஸ் வந்து டியூபர்குலோசிஸ். ஸோ எய்ட்ஸ் வந்தவங்களுக்கு டிபி வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி டிபி வந்து வர்றவங்களுக்கும் வந்து எய்ட்ஸ் வர சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிபியோட ரேபிட் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஸ்கிரீன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷன் சப்போர்ட் எல்லாமே தருவாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட நியூட்ரிஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நம்மளோட இம்யூன் சிஸ்டமும் வந்து ப்ராப்பராக வந்து அந்த டிசீஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அதே மாதிரி நம்மளும் வந்து சீக்கிரம் வந்து கியூர் ஆகலாம். இப்போ இன்னொரு தாட் ப்ரோவோக்கிங் விஷயம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன் பண்ணும்போது டிபி டெத்தோட பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் வந்து லிங்க் பண்றாங்க. ஸோ ஸ்கிரீனிங் பண்ண ப்ராசஸ் வந்து ஃபைனல் அவுட்கம் வரைக்குமே வந்து அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லிங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து யாரோட ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ஐசிஎம்ஆர், இட் மீன்ஸ் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் பிளஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடெமியாலஜி. இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட சேர்ந்து இந்த ஒரு ஆப் மூலயமா வந்து டெவலப் பண்ணி ஒரு மிகப்பெரிய மாடலா வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ இதுவும் வந்து ஃபியூச்சருக்கு டிபி கண்ட்ரோல் ரொம்பவே வந்து சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தேங்க்யூ.